புகாரியில் இருக்குது. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என் அன்புக்குரியவர், உங்களுக்காக முழு பேரையும் குர்பான் பண்ண நான் ரெடி. என் பிள்ளைகளை குர்பான் பண்ண தயார், என் மனைவியை குர்பான் பண்ண தயார். ஆனால் என்னை விடவும் உங்களை நேசிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாயிக்குது. உண்மைதானே? ஒரு மனிதர் அவரை விட இன்னொருத்தரை நேசிக்க இயலாதே, அது கஷ்டமாயிக்குது. யார சொல்லலாம்? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உமர், உங்களோட ஈமான் இன்னமும் நிரப்பமாகலன்னாங்க. இது புகாரில் இருக்குது. உங்களோட ஈமான் இன்னும் நிரப்பமாகல. அப்ப ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை விடவும் உங்களை நேசிக்கிறேன். சொன்னாங்க, அல் ஆன யா உமர், உமர் இப்பதான் உங்களோட ஈமான் பூர்த்தி ஆயிட்டு. முஹத்திஸ்கள் எழுதுறாங்க, ஹஜ்ரத் உமருக்கு நேசம் இல்லாமல் அல்ல, ஹஜ்ரத் உமர் விரும்பினாங்களாம் தன்னுடைய ஈமான் தரத்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாயாலே கேட்கிறதுக்கு. அதுக்கு ஒரு பரீட்சை செஞ்சு பார்த்தாங்களாம். உங்களோட ஈமான் நிரப்பம் என்று நபி சொல்லணும், அதுக்காக இப்படி சொல்லி பார்த்தாங்களா. இந்த நேசம் வரணும். எங்களுக்கு இந்த நேசம் இருக்குதான்னு பாருங்க. நாங்க சொல்லிக் கொள்ளையிலும் நேசம் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹுப் இருக்குது, நேசம் இருக்குது, ஹுப் இருக்குது. 5 வகையான நேசம் வரையிலும், 5 காரணிகளால நேசம் வரையிலும். ஒன்று இருக்குது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட வரக்கூடிய நேசம், தானாக இறக்கம் வரும் இல்லையா, அதுக்கு சொல்லுவாங்க ஹுப்பு தபிஇ என்று, இயல்பாக வரக்கூடிய நேசம் அது. இன்னும் 4 வகையான நேசம் இருக்குது, ஹுப் இருக்குது, பிற காரணிகளால வரக்கூடிய நேசம். அதில் ஒன்றுதான், ஒருவர் எங்களுக்கு உபகாரம் செய்யறாரு, கஷ்டமான நேரத்தில் காசை தந்தாரு, சாப்பாடு இல்லாத நேரம் சாப்பாட்டை கொண்டு வந்தாரு, எங்களுக்கு ஏதோ தேவை இருக்கிற நேரம் கை கொடுத்தாரு. இவர வாழ்க்கையில நாங்க மறக்க மாட்டோம், நேசிப்போம். அந்த நேசம் அவருடைய உபகாரத்தால வந்தது. அதுக்கு சொல்வாங்க ஹுப்புல் இஹ்சான், உபகாரத்தால வார முஹப்பத். இன்னொன்று இருக்குது, ஒரு மனிதர் நல்ல மனிதராக உலகத்தில் வாழ்றாரு, பேணுதலாக வாழ்றாரு, பக்குவமாக வாழ்றாரு, அவரோட சரித்திரத்தை கேட்பட்டு அவரோட முஹப்பத் வார. எங்களுக்கு சஹாபாக்களோட எப்படி முஹப்பத் வந்துச்சு? நாங்க யாரும் காண இல்லை, அவர்களுடைய சரித்திரத்தை கேட்கிறோம். இமாம்களோட எப்படி முஹப்பத் வந்தது? காண இல்லை, அவர்களுடைய சரித்திரத்தை கேள்விப்படுறோம். எவ்வளவு முஹப்பத் வந்திருக்குது? சஹாபாக்களுக்கு எங்கட முன்னால ஏசினா ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு முஹப்பத். இந்த முஹப்பத் வந்தது அவர்களுடைய பூர்வீகமான வாழ்க்கையை கேள்விப்பட்டு வந்தது. இதுக்கு சொல்லுவாங்க ஹுப்புல் கமால் என்று. 3வது வகையான நேசம் இருக்குது, அழக கண்டு வார நேசம். அழகிய உருவம், அழகிய குரல், அழகிய செயற்பாடு, இதை பார்த்து வார நேசம். இதுக்கு சொல்லுவாங்க ஹுப்புல் ஜமால் என்று. 4வது ஒரு அழகிய முஹப்பத் இருக்குது, அது புத்தி தீர்மானிக்கிற முஹப்பத். சில ஆட்களை பாருங்க, எந்த நாளும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி 100 மைல் 200 மைல் பயணம் செய்வாங்க. பிரயாணம் என்பதே நரகம் போல வேதனையுள்ள ஒரு வேலை. நீங்க இவ்வளவு இன்பமா பயணம் செய்றீங்களே, விருப்பமா பயணம் செய்றீங்களே. அவர் சொல்லுவாரு, பயணத்தோட விருப்பம் இல்லை, பயணம் போனாதான் எனக்கு இப்படி எல்லாம் கிடைக்குது, அதுக்கு தான் பயணம் போறேன். புத்தி சொல்லி கொடுக்குது. சிலரை பாருங்க, டேப்லெட் குடிப்பாங்க, சாப்பாடு தின்றது மாதிரி டேப்லெட், சீனிக்கு பானிக்கு கொலஸ்ட்ராலுக்கு அப்படி அள்ளி வாயில போடுவாங்க. ஈச்சப்பழம் தின்றது மாதிரி அவங்களே டேப்லெட் குடிக்கிறது. இவ்வளவு கசப்பு, இவ்வளவு தாக்கத்தை உண்டாக்குற மருந்த அன்பாக விருப்பமா குடிக்கிறீங்களே, ஏன் குடிக்கிறீங்க? அவர் சொல்லார், இறக்கத்துல குடிக்கல, இத குடிச்சாதான் கொஞ்சமாவது நிமிந்து நிக்கலாம், அதுக்காக குடிக்கிறேன். இதுக்கு சொல்றது ஹுப்புல் அக்ல். இந்த 5 வகையான நேசங்களில எந்த நேசம் ரசூலுல்லாஹ்வில வரணும்? இமாம்கள் எழுதுறாங்க, இந்த 5 விடயங்களும் நபிகள் மீது இருக்குது. நீங்க எந்த வழியிலையாவது நேசிங்க,
அழகும் இருக்குது, பூர்வீகமும் இருக்குது, அவர்களோட பெரிய உபகாரமும் நமக்கு கிடைச்சிருக்குது, அவர்களை பின்பற்றினால் சுவர்க்கம் என்று புத்தியும் சொல்லுது. ஏதோ ஒரு வழியில நேசிங்க, கடைசியில் உங்களோட நேசம் வந்து நிக்கணும். புள்ளகளோட வார நேசத்தை விட பெரிய நேசமாக வரணும். ஹுப்பு தபீ. இந்த நேசம் இருக்குதே, இது இந்த நேசத்துக்கு அடையாளம் இருக்குது. ஒருத்தர் சொல்லாரு, எனக்கு ரசூலுல்லாஹ்வில ஹுப் இருக்குது. ஹுப் இருக்குதுன்னா அது வெளியில தெரியணுமே. எனக்கு பிள்ளையோட பாசம் இருக்குது, எனது மகனோட இரக்கம் இருக்குது என்றா என்ன செய்யணும்? அந்த பிள்ளை கேட்கிறத வாங்கி கொடுக்கணும், பயணம் கூட்டிட்டு போகணும், கல்விக்கு உதவி செய்யணும். அப்பதானே இரக்கம் இருக்கிறது உண்மையாகும். எனக்கு ரசூலுல்லாவோட இரக்கம் இருக்குது ஒருத்தர் சொல்றாருண்டா, ரசூலுல்லாவோட சுன்னத்துகள் அவரோட வாழ்க்கையில தெரியணும். அப்பதான் இரக்கம் இருக்குதுன்னு உண்மையாகும். ஹுப்புடைய அடையாளம் இத்திபா, அன்புக்குரிய அடையாளம் ரசூலுல்லாவை பின்பற்றுவது. இந்த ரெண்டும் சேர்ந்தாலே சொர்க்கம் அடையலாம். அபூ தாலிபிடத்துல இருந்துச்சு அன்பு, ஆனால் இத்திபா இருக்கல்ல. தம்பீட மகன் என்ற வகையில அபூ தாலிபிடத்துல ரசூலுல்லாவோட இரக்கம் இருந்தது, ஆனால் ரசூலுல்லாவோட தீன பின்பற்றல. அவருக்கும் தப்பிக்கொள்ள இல்லாம போச்சு. முனாஃபிக்குகளுடைய தலைவன் இருந்தான் அப்துல்லாஹ் இப்னு உபை. இவன் வெளிரங்கமாக பின்பற்றினான், முன்சஃபில இருந்து தொழுதான், ஜுப்பாவும் போட்டான், நபியோட பேச்சு கேட்கிறது போல நடிச்சான். உள்ளத்தில முஹப்பத் ஈக்கல்ல, அவனுக்கும் தப்ப இல்லாம போச்சு. அபூ தாலிபிடத்துல இருந்தது முஹப்பத், அபூ தாலிபிட்ட இல்லாம போச்சு இத்திபா. தப்ப இல்ல. அப்துல்லாஹ் இப்னு உபையிட்ட இருந்துச்சு போலியான இத்திபா, அவன்கிட்ட இருக்கல்ல முஹப்பத். இந்த ரெண்டும் இணைஞ்சா முஹப்பத்தும் வரணும், இத்திபாவும் வரணும். இந்த ரெண்டும் வந்தால் மட்டுமே அவர் ஈடேற்றம் பெற்று சொர்க்கம் போகலாம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இவ்வளவு காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணால காண இல்ல. அவங்களோட இரக்கத்தை அனுபவிக்கிற பாக்கியம் எங்க யாருக்கும் கிடைக்கல. நாங்க எழுத்தில தான் பார்க்கிறோம், வரலாற்றில தான் பார்க்கிறோம். நேரடியாக அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கல. ஆனாலும் நிராசையாக கூடாது. அந்த அன்பை காண்பதற்கு அல்லாஹ் இன்னொரு இடம் வச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எங்க தெரியுமா? மஹ்ஷருடைய மைதானத்தில நாங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ்வோட அன்பை பார்க்க போறோம்.